ஏசாயா அதிகாரம் 44. இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது: என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெசூரனே, பயப்படாதே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான். ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்துக் கொள்வான். ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னைப் போல எதையாகிலும் வரவழைத்து இன்னின்னதென்று முன்னறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? நிகழ்காரியங்களையும் வருங்காரியங்களையும் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டும். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன்னறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவன் உண்டோ? வேறொரு கண்மலையும் இல்லையே. ஒருவனையும் அறியேன். விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணர். அவர்களால் இச்சிக்கப்பட்டவைகள் ஒன்றுக்கும் உதவாது. அவைகள் ஒன்றும் காணாமலும் ஒன்றும் அறியாமலும் இருக்கிறதென்று தங்களுக்கு வெட்கம் உண்டாக அவைகளுக்கு தாங்களே சாட்சிகளாயிருக்கிறார்கள். ஒன்றுக்கும் உதவாத தெய்வத்தை உருவாக்கி விக்கிரகத்தை வார்ப்பிக்கிறவன் எப்படிப்பட்டவன்? இதோ அவனுடைய கூட்டாளிகள் எல்லாரும் வெட்கமடைவார்கள். தொழிலாளிகள் நரஜீவன்கள் தானே. அவர்கள் எல்லாரும் கூடி வந்து நிற்கட்டும். அவர்கள் ஏகமாய் திகைத்து வெட்கப்படுவார்கள். கொள்ளன் இரும்பை குறட்டால் இடுக்கி உலையிலே காய வைத்து சுத்திகளால் அதை உருவாக்கி தன் புய பலத்தினால் அதை பண்படுத்துகிறான். பட்டினியாயிருந்து பெலனற்று போகிறான். தண்ணீர் குடியாமல் களைத்து போகிறான். தச்சன் நூல் பிடித்து மட்ட பலகையால் மரத்துக்கு குறிபோட்டு உளிகளினால் உருப்படுத்தி கவராசத்தினால் அதை வகுத்து மனுஷ சாயலாக மனுஷ ரூபத்தின்படி உருவமாக்குகிறான். அதை கோவிலிலே நாட்டி வைக்கிறான். அவன் தனக்கு கேதுருக்களை வெட்டுகிறான். ஒரு மருத மரத்தையாவது ஒரு கர்வாலி மரத்தையாவது தெரிந்து கொண்டு காட்டு மரங்களிலே பிளத்த மரத்தை தன் காரியத்துக்காக வளர்க்கிறான். அல்லது அசோக மரத்தை நடுகிறான். மழை அதை வளரச் செய்யும். மனுஷனுக்கு அவைகள் அடுப்புக்காகும்போது அவன் அவைகளில் இழுத்து குளிர் காய்கிறான். நெருப்பை மூட்டி அப்பமும் சுடுகிறான். அதனால் ஒரு தெய்வத்தையும் உண்டு பண்ணி அதை பணிந்து கொள்ளுகிறான். ஒரு விக்கிரகத்தையும் அதனால் செய்து அதை வணங்குகிறான். அதில் ஒரு துண்டை அடுப்பில் எரிக்கிறான். ஒரு துண்டினால் இறைச்சியை சமைத்து புசித்து பொரியலை பொரித்து திருப்தியாகி குளிரும் காய்ந்து ஆஹா அனலானேன், நெருப்பை கண்டேன் என்று சொல்லி அதில் மீதியான துண்டை தனக்கு விக்கிரக தெய்வமாக செய்து அதற்கு முன் விழுந்து அதை வணங்கி நீ என் தெய்வம், என்னை ரட்சிக்க வேண்டும் என்று அதை நோக்கி மன்றாடுகிறான். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதில் பாதியை அடுப்பில் எரித்தேன். அதன் தளனின் மேல் அப்பத்தையும் சுட்டு இறைச்சியையும் பொரித்து புசித்தேன். அதில் மீதியான துண்டை நான் அருவருப்பான விக்கிரகமாக்கலாமா, ஒரு மரக்கட்டையை வணங்கலாமா என்று சொல்ல தன் மனதில் அவனுக்கு தோன்றவில்லை. அம்மாத்திரம் அறிவும் சொரணையும் இல்லை. அவன் சாம்பலை மேய்கிறான். வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்தினது. அவன் தன் ஆத்துமாவை தப்புவிக்காமலும் என் வலது கையிலே அபத்தமல்லவோ இருக்கிறதென்று சொல்லாமலும் இருக்கிறான். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன்.
என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். வானங்களே, களித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார். பூதலத்தின் தாழ்விடங்களே, ஆர்ப்பரியுங்கள். பர்வதங்களே, காடுகளே, காட்டிலுள்ள சகல மரங்களே, கெம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார். உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது: நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரை ஆக்குவேன் என்றும் சொல்லுகிறவர். கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். தொடர்ந்து ஏசாயா 44 அதிகாரத்துக்குள்ளே கடந்து செல்கிறோம். இந்த 44 அதிகாரமும் 43 அதிகாரத்தின் மைய கருத்தையே தொடர்ந்து சொல்லுகிறது. இந்த அதிகாரம் இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி செல்கிறது. தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதையும் பரிசுத்த ஆவியை பற்றிய வாக்குத்தத்தத்தையும் இங்கே நாம் பார்க்கலாம். இந்த பகுதியிலே விக்கிரகங்களுக்கு எதிராக தேவன் கோரும் காரியங்களை பார்க்கிறோம். இங்கே இது மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிற ஒரு கருத்தாயிருக்கிறது. மனிதனுடைய இருதயம் அநேக வேளைகளிலே தேவனை விட்டு திரும்பி விக்கிரகத்திற்கு நேராக செல்கிறது. தேவனை வைக்க வேண்டிய இடத்திலே வேறொரு காரியத்தை அவன் வைக்கிறவனாயிருக்கிறான். அவன் அதை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறான். இன்றைய நாட்களிலேயும் நாம் ஒருவேளை ஏதும் ஒரு உருவத்தை உருவாக்கி வழிபடாமல் இருக்கலாம். ஆனால் தேவனை வைக்க வேண்டிய இடத்திலே வேறு எதையாவது நாம் வைத்துக் கொண்டு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருப்போம் என்றால் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவிலே இது இடையூறாக காணப்படுகிறது. அதுதான் நமக்கு விக்கிரகம். இது படிப்பாக அல்லது ஒரு பணமாக அல்லது புகழாக, உலக பிரகாரமான மகிழ்ச்சிகளாக, போதையாக, வியாபாரம் போன்றவையாக இருக்கலாம். இவற்றையெல்லாம் நாம் முக்கிய இடத்திலே வைக்கும் பொழுது நாம் தேவனை விட்டுவிட்டு வேறே தெய்வத்தை வணங்குகிறவர்களாய் போய்விடுகிறோம். ஏசாயா 46 அதிகாரத்திலே இதை குறித்து அதிகமாகவே நாம் பார்க்க போகிறோம். மேலும் தேவனுக்கும் விக்கிரகத்துக்கும் உள்ள உண்மையான வித்தியாசத்தையும் நாம் அங்கே காண முடியும். இப்பொழுது பாருங்கள், ஏசாயா 44:3. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இந்த அதிகாரத்தின் துவக்கத்திலே தேவன் இஸ்ரவேலை தெரிந்து கொள்ளப்பட்ட ஒன்றாக கூறி அதற்கு உதவி செய்வதாகவும் உறுதியளிக்கிறார். அதனை அடுத்து இந்த 3ஆம் வசனத்தில் உள்ள முக்கிய தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறோம். இந்த வசனத்திலே பரிசுத்த ஆவியின் ஊற்றுதலை குறித்து வாசிக்கிறோம். இதுவும் யோவேல் 2ஆம் அதிகாரம் 28 முதல் 32 வரை உள்ள வசனங்களிலே கூறப்பட்ட காரியங்களும் தொடர்புடையதாயிருக்கிறது. நீங்கள் யோவேலின் இந்த தீர்க்க தரிசனங்களை கவனமாக வாசித்து பார்ப்பீர்களானால் இவைகள் பெந்தேகோஸ்தே நாளிலே நிறைவேறினவை அல்ல என்பதை அறிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த வசனங்களை எடுத்து கூறிய பொழுது 2 காரியங்களை செய்தார். முதலாவது அவர் சொன்ன காரியம் இதுவே அது என்பதாகும். இந்த அனுபவம் யோவேல் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் என்று பேதுரு குறிப்பிடவில்லை. எருசலேமில் இருந்த மக்கள் இவர்களை பார்த்து கேலி செய்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் சீடர்கள் பல பாஷைகளை பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள். அவர்கள் மதுவானத்தினாலே நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். ஆனால் அவர்கள் பரிசுத்த ஆவியை குறித்து ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. ஆகவே பேதுரு நின்று அவர்களை பார்த்து, இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்க வேண்டாம், ஏனென்றால் கடைசி நாட்களிலே நடக்கப் போகிறது போல இப்பொழுது நடக்கிறது என்று அர்த்தம்பட கூறினார். சரி, இந்த யோவேலின் வார்த்தைகள் பெந்தேகோஸ்தே நாளில் நிறைவேறவில்லை என்பதை எப்படி அறிவோம்? அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. முதலாவதாக யோவேல் 2ஆம் அதிகாரம் 30-31 கூறப்பட்டுள்ளது போல வானத்திலும் பூமியிலும்
இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெந்தேகோஸ்தே நாளிலே இது நடைபெறவில்லை. இது இறுதி நாட்களை குறிக்கிறது. இரண்டாவதாக, அப்போஸ்தலர் நடபடிகளிலே பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலும் ஊற்றப்படவில்லை. ஒரு சிறு கூட்டத்தார் மீது மட்டுமே ஊற்றப்பட்டார். ஆனால் யோவேலின் வார்த்தையிலே, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. எருசலேமிலே அன்றிருந்த எல்லா மக்கள் மீதும் ஊற்றப்படவில்லை. ஆகவே அப்பொழுது இந்த யோவேலின் தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேறவில்லை என்று நாம் சொல்ல முடியும். இனி வரும் இறுதி நாட்களிலே இது நிறைவேறும். எனவேதான் கர்த்தருடைய சிறந்த நாட்கள் இனி வருகிறதா இருக்கிறது என்று அடிக்கடியாக நாம் சொல்லுகிறோம். அடுத்ததாக இந்த அதிகாரத்திலே 9 முதல் 20 வரை உள்ள வசனங்களில் விக்கிரகங்களின் இறைமை பற்றிய கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. 10ஆம் வசனம் பாருங்கள். ஒன்றுக்கும் உதவாத தெய்வத்தை உருவாக்கி விக்கிரகத்தை வார்ப்பிக்கிறவன் எப்படிப்பட்டவன்? அதாவது தீர்க்கதரிசியின் கேள்வி என்னவென்றால், தெய்வத்தை உருவாக்க நீங்கள் ஏன் நேரத்தை வீணாக செலவு செய்கிறீர்கள்? நீங்கள் வெட்கத்திற்கு உள்ளாவீர்கள். நீங்கள் தேவனை உண்டாக்கவில்லை, தேவன்தான் உங்களை உண்டாக்கினார் என்பதை அறியுங்கள் என்று சொல்கிறார். தொடர்ந்து அவர் சொல்லுவது என்னவென்றால், கொல்லன் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெய்வத்தை உருவாக்குகிறான் என்று பாருங்கள். அவன் அவ்வாறு உருவாக்கும் பொழுது இவனே பலவீனப்பட்டு போகிறான். மேலும் அவன் ஒரு மனிதன் என்பதை இந்த பலவீனம் வெளிப்படுத்துகிறது. அவனுடைய எல்லா பணி, திறமை, நேரம், பணம் இவற்றை எல்லாம் ஈடுபடுத்தி இதை உருவாக்கிய பிறகு அவன் பெறுகிறது என்ன? ஒன்றுமில்லை. அவனுக்கோ மற்றவர்களுக்கோ ஒன்றும் உண்டாகப் போவதில்லை என்று சொல்கிறார். மனிதன் உருவத்தை காடுகளிலே கிடைக்கும் மரத்திலிருந்து உருவாக்குகிறான். ஆனால் இந்த மரத்தை படைத்தது யார்? கர்த்தரே. கர்த்தர் ஒருவரே மரத்தை படைக்க முடியும். தொடர்ந்து 15ஆம் வசனத்தை பாருங்கள். மனுஷனுக்கு அவைகள் அடுப்புக்காகும் போது அவன் அவைகளில் எடுத்து குளிர் காய்கிறான், நெருப்பை மூட்டி அப்பமும் சுடுகிறான். அதனால் ஒரு தெய்வத்தையும் உண்டு பண்ணி அதை பணிந்து கொள்கிறான், ஒரு விக்கிரகத்தையும் அதனால் செய்து அதை வணங்குகிறான். மனிதன் தனக்கென்று ஒரு தெய்வத்தை உருவாக்கும் பொழுது அந்த கட்டையை செதுக்கும் பொழுது மீதியாக சில துண்டுகள் விழும், கழிவுகள் வரும். இவற்றை கொண்டு சமையல் செய்யலாம், குளிர் காயலாம். இது ஒன்றே அந்த முயற்சியிலே கிடைக்கும் லாபம். அதே வேளையிலே அவன் உருவாக்கிய உருவத்தினாலே எந்த பிரயோஜனமும் இல்லை. அது சமையலுக்கோ குளிர் காய்வதற்கோ உதவுவதில்லை. மட்டுமல்ல, அது மக்களை ரட்சிப்பதும் இல்லை என்று சொல்கிறார். ஆம் அருமையானவர்களே, தேவனை விட்டு உங்களை பிரிக்கிற எந்த ஒரு காரியத்திற்கும் பின் செல்லாதிருங்கள். அவைகள் உங்களுக்கு உதவுவதில்லை, உங்களை உயர்த்துவதில்லை, உங்களை ரட்சித்து உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சியும் தரப்போவதில்லை. ஏசாயா 44:28 கோரேசை குறித்து, அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். இந்த வசனம் அடுத்த அதிகாரத்தின் 1ஆம் வசனமாக வரவேண்டியது. இது கோரேசை குறித்த மிகச் சிறந்த ஒரு தீர்க்க தரிசனம். அவன் பிறப்பதற்கு 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே அவனுடைய பெயர் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. இது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா? இவனுக்கு கொடுக்கப்பட்ட பதவியை பாருங்கள். அவன் என் மெய்ப்பன். வேதத்திலே இந்த ஒரு இடத்திலேயே பிற மதத்தை சார்ந்த ஒருவனுக்கு இந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இவனை குறித்து வருகிற நிகழ்ச்சியிலே தொடர்ந்து சிந்திப்போம். எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, இன்று கேட்ட நிகழ்ச்சியை நம்முடைய உள்ளத்திலே ஒருமுறை கூட நாம் சிந்தித்து பார்ப்போமா? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தண்ணீரை கடக்கிற சூழ்நிலைகள் இருந்தாலும், அக்கினியை கடக்கிற சூழ்நிலைகள் இருந்தாலும், இவை எல்லாவற்றிலுமே தேவனாய கர்த்தர் நம்மோடு இருப்பேன், நம்மை தப்புவிப்பேன் என்று சொல்கிறார். இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட எந்த ஒரு சூழ்நிலை வழியாக நீங்கள் கடந்து வந்தாலும் அவரை விசுவாசியுங்கள். மகனே, மகளே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருக்கிறேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். அவர் மேலே உங்கள் நம்பிக்கை வைப்பீர்களா? அப்பொழுது இந்த நாட்களிலேயும் உங்களுடைய பிரச்சனைகளிலே அவரே உங்களுக்கு உதவி செய்கிற வல்லமை உள்ளவராய் இருப்பார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல கர்த்தாவே, இன்றைக்கு நாங்கள் வாசித்த வேத வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அடைக்கலமாகவும் புகலிடமாகவும் போதுமானவருமாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்.
இந்த நாட்களிலே வாழ்க்கையிலே நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து வந்து கொண்டிருந்தாலும் அந்த சூழ்நிலைகளிலே நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நினைவுபடுத்தியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாதை தெரியாவிட்டாலும் நாங்கள் கலங்கி போகாதபடி நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற உறுதியோடும் நம்பிக்கையோடும் உம்முடைய வழிநடத்துதலுக்காக தொடர்ந்து உமக்கே காத்திருக்க எங்களுக்கு பலன் தாரும், தைரியத்தை தாரும், விசுவாசத்தை தாரும். அது மட்டுமல்ல கர்த்தாவே, நாங்கள் உமக்கு பதிலாக இந்த உலகத்திலே எதையும் உருவாக்கி விடாதபடி காத்துக்கொள்ளும். வேறு எந்த உருவத்தையோ அல்லது மனிதர்களையோ அல்லது பதவிகளையோ பணத்தையோ எங்களுடைய வியாபாரத்தையோ நாங்கள் முக்கியப்படுத்தி விடாதபடி காத்துக்கொள்ளும். எங்களுடைய பணி உம்முடைய இடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, நாங்கள் நேசிக்கிறவர்கள் உம்முடைய இடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி நாங்கள் உண்மையே அதிகமாய் நேசிக்கவும் உண்மையே உண்மையோடு பின் செல்லவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.